ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் மீதமான தோசையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. நைட்டு நான் தோசை ஊற்றினேன், 6 தோசை ஊற்றினேன். ஆனால் நைட்டு யாருமே தோசை சாப்பிட்ல. காலையில் பார்த்திங்கன்னா அந்த 6 தோசையும் மீதமாயிருச்சு. ஒரு தோசை 2 தோசைன்னா தூக்கி போட்டுடலாம். 6 தோசை அப்படிங்கிறதுனால அதை தூக்கி போடுறக்கே மனசு இல்லை. சரி, அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. 6 தோசையையும் குட்டி குட்டியாக நான் பிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரை பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கணுங்க. தக்காளி நல்லா வேகலைன்னா டேஸ்ட்டே இருக்காது. தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்குற அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு. தோசைக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்போம். அதை பொறுத்து இதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகவோ கூடவோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போடுங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வரமிளகா கூட ஒரு 2-3 வரமிளகா சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வணங்குற வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வணங்கி வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பதம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துறோம். அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது. நல்லா மசிஞ்சு தக்காளி வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா தக்காளியோடு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உடச்சி வச்சுருக்கிற பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோசையை எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறணும். அப்போ தான் தோசையும் அந்த மசாலும் மிக்ஸ் ஆகும். இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் தோசை மிச்சமாயிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம்.